போன பதிவில் பிரம்மா சொல்கிறேன் என்று சொன்னார் தானே, அவருக்கு முன்னால் யாரை பார்க்க வேண்டுமென்று, அப்பொழுதுதான் மனிதர்களின் தலையெழுத்து முழுமையாக மாறும் என்று. இப்பதிவை பார்ப்பதற்கு முன் பிரம்மாவை பார்த்துவிட்டு இப்பதிவை பாருங்கள், அப்போதுதான் முழுமையாக புரியும், வாழ்க்கை மாறும். காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பல கோவில்களின் அற்புதமான தகவல், பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள் போகலாம் வாருங்கள். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. திருப்பட்டூரில் உள்ள காசி விஸ்வநாதர். நான் பல நூற்றாண்டுகளைக் கடந்தது இந்த கோவில். முன்காலத்தில் திருப்படவூர் என்ற தலத்தில் அருள்பாலித்து வந்த இறைவனை பூஜித்து வந்தார் புலிக்கால் முனிவரான வியாகபாதர். ஒருமுறை இத்தலத்தில் இருந்த நீர்நிலை வறண்டு போனது. இதனால் இறைவனை அபிஷேகித்து வழிபட நீரின்றி தவித்தார் புலிக்கால் முனிவர். அந்த சமயத்தில் இந்திரன் தனது வெள்ளை யானையுடன் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தான். கைலாயத்திலிருந்து வெள்ளை யானையில் நீர் எடுத்து வந்து ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திற்குச் சென்று அபிஷேகித்து வழிபடுவது இந்திரனின் தினசரி வழக்கம். அதற்காகத்தான் வான்வழியாக இந்திரன் சென்று கொண்டிருந்தான். வெள்ளை யானையின் மீது அமர்ந்து இந்திரன் தீர்த்தத்துடன் செல்வதைக் கண்ட வியாக்கிரபாதர் வெள்ளை யானையிடம், சிவனுக்கு பூஜை செய்ய கொஞ்சம் தீர்த்தம் கொடு என்று கேட்டார். அதற்கு வெள்ளை யானை, என்னால் தீர்த்தம் தர முடியாது என்று கூறி மறுத்துவிட்டது. இதைக் கேட்ட முனிவருக்கோ கோபம் தலைக்கு ஏறியது. இறைவனிடம் என் கை கால்கள் புலி கால்களாக மாற வேண்டுமென முனிவர் வேண்டிக் கொள்ள இறைவன் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அருளினார். தனது புலிக்கால் நகங்களால் தரையை தோண்டினார். உடனே சிவபெருமானின் தலையில் இருந்த கங்கை கீழே இறங்கி வந்தது. ஊற்று உற்பத்தியாகி தண்ணீர் பெருகியது. அந்த நீரைக் கொண்டு முனிவர் சிவபூஜையைச் செய்தார். அந்த நீர் ஊற்று திருக்குளமாக மாறி அதுவே புலிபாய்ச்சி தீர்த்தம் என்று தற்போது அழைக்கப்படுகிறது. முனிவரிடம் தர்க்கத்தில் ஈடுபட்டதால் வெள்ளை யானை திருவானைக்காவலுக்கு தாமதமாக வந்தது. தாமதத்திற்கு என்ன காரணம் என்று ஜம்புகேஸ்வரர் வினவ, முனிவர் தண்ணீர் கேட்ட விவரத்தையும் தான் அவருக்கு தண்ணீர் தர மறுத்த விவரத்தையும் இறைவனிடம் கூறியது வெள்ளை யானை. உடனே முனிவருக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு வரும்படி ஜம்புகேஸ்வரர் பணிக்க, வெள்ளை யானை மீண்டும் திருப்படவூர் திரும்பி தீர்த்தம் எடுத்துக் கொள்ளும்படி முனிவரிடம் கூறியது. ஆனால் கோபத்துடன் இருந்த முனிவர் வேண்டாம் என மறுத்துவிட்டார். எனவே வெள்ளை யானை தன்னிடமிருந்த தீர்த்தத்தைக் கொண்டு தானே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தது. இந்த வரலாறு நடந்த இடம் திருப்பட்டூர் என்ற தலம். ஊரின் புராண பெயர் திருப்படவூர் என்பதே. ஆனால் அதுவே காலப்போக்கில் திருப்பட்டூர் என்று மாறிவிட்டது. பல நூற்றாண்டுகளைக் கடந்தது. தென்முகமாகவும் ஆலயத்தின் உள்ளே வாருங்கள். இங்கு அருள் பாலிக்கும் இறைவன் நான் காசி விஸ்வநாதர். இறைவி காசி விசாலாட்சி தேவி. ஆலயத்திற்கு தென்முகமாக நுழையும் போது முதலில் பலிபீடமும் நந்தியும் உள்ளன. அடுத்து புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படும் வியாக்கரபாத முனிவரின் ஜீவசமாதி உள்ளது. அதைக் கடந்து உள்ளே சென்றால் நேர் எதிரே அம்மன் சந்நிதியும் இடதுபுறம் இறைவன் என் சந்நிதியும் உள்ளது. வியாக்கரபாதரின் ஜீவசமாதி. கிழக்கில் புலிபாய்ச்சி தீர்த்தம் என அழைக்கப்படும் திருக்குளம் உள்ளது. மிக முக்கியம், நவக்கிரகங்களின் அதிபதியான சூரியன் தன் 7 குதிரைகளின் மீது 7 நிலைகளை கடந்து வந்து என்னை தினசரி தரிசிப்பார் என்பது ஐதீகம். அதனால் இங்கு நவக்கிரகங்கள் கிடையாது. ஆலயத்தின் கிழக்கே உள்ள புலிபாய்ச்சி தீர்த்தம் மிகவும் பிரசித்தமானது. இந்த புலிபாய்ச்சி தீர்த்தம் கங்கைக்கு இணையாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் புலிக்கால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் என்னிடம் ஐக்கியமான இடம். இல்லாதவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள், நவக்கிரக தோஷம் இருப்பவர்கள் புலிபாய்ச்சி தீர்த்தத்தில் நீராடி என்னை வழிபட்டால் தோஷங்கள் விலகி வேண்டிய வரம் கிடைக்கும். இந்த ஆலயத்தின் உட்பிரகாரம் ஓங்காரம் ஓம் வடிவத்தில் அமைந்திருப்பது ஆலயத்திற்கு கூடுதல் சிறப்பு சேர்ப்பதாகும். இங்குள்ள வியாக்கரபாத முனிவரின் ஜீவசமாதியின் முன் நின்று தியானம் மற்றும் பிரார்த்தனை செய்தால் உடல் உபாதைகள் நீங்கும். திருப்பட்டவூர் பிரம்மா கோவில் வருபவர்கள் காசி விஸ்வநாதர் என்னை வந்து தரிசித்து செல்லுங்கள், அப்போதுதான் உங்கள் தலையெழுத்து முழுமையாக மாறும் என்பது ஐதீகம். பிரம்மா கோவிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் பயணித்தால் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை அடையலாம். காசி விஸ்வநாதர் ஆலயம் காசியம்பதிக்கு நிகரான திருத்தலம். நீங்கள் கேட்ட வரம் தருகிறேன், இன்பமாக வாழ நானே துணையாக இருக்கிறேன் என்றும் உங்களுடன். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.